வணக்கம். வணக்கம். திரௌபதி 2 படம் வந்திருக்குல்ல, அதை பத்தி மக்கள் என்ன பேசிக்கிறாங்க? அது வெற்றி படமா இல்ல தோல்வி படமா? மறைக்கப்பட்ட வரலாறை நான் படமா எடுக்கிறேன்னு சொல்லி தான் இந்த மோகன்ஜி இந்த படத்தை எடுத்தாரு. மறைக்கப்பட்ட வரலாறு வந்து மக்கள்கிட்ட போய் சேராமலே மறைஞ்சிரும் போல. அந்த மாதிரியான வரவேற்பு தான் இந்த திரைப்படத்துக்கு இருக்கு. மக்கள் வந்து கழுவி கழுவி ஊத்துறாங்க இந்த திரைப்படத்தை. பார்க்கறதுக்கு நாதி இல்லை. ஒவ்வொரு தேட்டர்லையும் ஆடுது. அந்த டைரக்டர் வந்து தேட்டரில் முட்டை பச்சி போண்டாலாம் வைப்பாங்கள்ல, அந்த ஆளுகள் மாதிரி மாறுவேடத்தில் போய் ரசிகர்கள்ட்ட போய் கேட்குறது மாதிரியான வீடியோக்கள்லாம் வெளியாகிட்டு இருக்கு. ஸோ மக்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான் இது. கடந்த திரைப்படங்கள்லையாவது அவர் வந்து அந்த அவங்க ஜாதி வன்னியர் ஜாதியை வச்சு அந்த திரைப்படத்தை எப்படியோ ஒப்பேத்தி ஓட்டி விட்டார். ஆனால் இந்த திரைப்படத்திற்கு அதுதானும் இல்லை. அந்த மக்களே இந்த படத்தை போய் பார்க்குறதுக்கு தயாராக இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான நிலவரம். திரௌபதி பட இயக்குனர் வந்து மங்காத்தா ரீரிலீஸ்னால தான் அவருடைய திரைப்படத்தினுடைய வெற்றி வந்து பாதிக்கப்பட்டதா சொல்றாரு. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? சிரிக்கிறதா அழுகிறதா இல்லைன்னு தெரியல நமக்கு. யாராவது ரீரிலீஸ் படத்தை பார்த்து யாராவது பயப்படுவாங்களா? இது மட்டும் என்ன தனியாக அந்த படத்தில் மங்காத்தா ரிலீஸ் ஆகாமல் இந்த படம் மட்டும் தனியாக ரிலீஸ் ஆகிருந்தா அப்படியே நொட்டி இருக்கும். இவன் எடுத்து வச்சுக்கிற படம் குப்பை மாதிரியான படம்னு மக்கள் சொல்கிறாங்க. இதுக்கு வந்து இவருக்கு வந்து இந்த படம் வந்து வெற்றி அடைய போகிறதில்ல. எப்படி தனியாக வந்தாலும் வெற்றி ஆகாது, 10 படத்தோடு வந்தாலும் இந்த படம் வெற்றி ஆக போகிறதில்ல. அந்த மாதிரியான குப்பை படம் தான். இவன் வந்து தோல்விக்கு ஒரு காரணம். தோல்வி வந்துருச்சு, இதுக்கு என்ன யாருமே என்னடா பழி போடுறது, இல்லாட்டி இவருக்கு வந்து டைரக்ட் பண்ண தெரியலன்னு மக்கள் சொல்லிடுவாங்கல்ல. அதை தவிர்க்கிறதுக்கு தான் இவர் வந்து மங்காத்தா படத்து மேலே வந்து பழிய போடுறாரு. யாராவது ரீரிலீஸ் படத்தோட போட்டி போட்டு தோல்வி அடைவாங்களா? அப்படி புது படத்தை பார்க்காம மக்கள் எல்லாம் பழைய படத்தையே பார்க்குறாங்கன்னா அப்போது அந்த லட்சணத்தில் தான் இந்த திரௌபதி 2 இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. மக்களுக்கு புரிஞ்சிருச்சு. அந்த காலத்தில் வந்து மக்களை நல்லா மிளகா அரைச்சிக்கிட்டு இருந்தார் மோகன்ஜி. ஆனால் தற்போது மக்கள் வந்து விழிப்படைந்து விட்டார்கள். அதனால தான் இவருடைய படத்தை பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. இந்த படம் வந்து மங்காத்தா மட்டும் இல்லை, எந்த படத்தோடு வந்திருந்தாலும் இது ஒரு தோல்வி படம் தான். தோல்வி பெறுவதற்கு 100% தகுதி உள்ள ஒரு திரைப்படம் தான் இந்த திரௌபதி 2. அது யாரோ நம்ம செக்யூரிட்டி பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரன யூனிஃபார்ம் ரொம்ப பிரமாதம்.